இந்த தாழ்மையான வணக்கங்கள். கும்பமேளா, மகா கும்பமேளா என்பதை பற்றி பல ஊடகங்கள் வாயிலாக சமீப காலமாக நீங்கள் அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நேற்றோடு அது போகி என்று ஆரம்பித்தது. தை மாதம் பௌர்ணமிக்கு முதல் நாள் ஆரம்பித்து 45 நாட்கள் 46 நாட்கள் தொடர்ந்து நடந்து நேற்று மாசி மாதம் அமாவாசையோடு நிறைவடைந்தது மகா கும்பமேளா. கும்பமேளா என்பதனுடைய அந்த விழா எப்படி எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது என்றால், பார்க்கடலை கடைந்து அமுதத்தை கொண்டு வரும்பொழுது அது தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கிடைத்ததனால் எங்கள் இருவருக்கும் அதை பிரித்துக் கொடுக்க வேண்டும் என்று இரு தரப்பினரும் கேட்டதால் அது மாதிரி முதலிலே அது மாதிரி ஒத்துக்கொண்டுதான் அது மாதிரி பார்க்கடலை கிடைத்தார்கள். ஆனால் அசுரர்களும் பலம் பெற்றுவிட்டால் உலகம் வாழ்வது எப்படி? ஆகையினாலே பகவான் மகாவிஷ்ணு அசுரர்களுக்கு அந்த அமுதம் கிடைக்காமல் செய்வதற்காக, தீய சக்திகளுக்கு பலம் பெருகாமல் இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக, நல்லோரை காப்பாற்ற வேண்டியதற்காக வழங்க வேண்டி நடனமாடிக்கொண்டே சென்றார். அமுத குடத்தை கையில் எடுத்தபடி நடனமாடிக்கொண்டே சென்றார். அவருடைய மோகினி அவதாரத்துடைய அழகிலே மயங்கியபடி அசுரர்கள் அவர்கள் பின்னாலேயே சென்றார்கள். அந்த மாதிரி நடனமாடிக்கொண்டே செல்லும் பொழுது அமுத ஆட்டத்திலே அமுத குடத்திலிருந்து சில துளிகள் இந்த பாரத தேசத்திலே 4 இடங்களிலே விழுந்தன. ஒன்று இந்த பிரயாக்ராஜ், அதுக்கு அடுத்தது உஜ்ஜைன், அதுக்கு அடுத்தது நாசிக், அதுக்கு அடுத்தது ஹரித்வார். இந்த 4 இடங்களிலும் விழுந்ததனால் அந்த கங்கை நதியிலே விழுந்து, திரிவேணி சங்கமத்திலும் கங்கை நதியிலும் க்ஷிப்ரா நதியிலும் கோதாவரி நதியிலும் விழுந்து கலந்த இடங்கள் ஆகினாலே 12 வருடங்களுக்கு ஒரு முறை அந்த விழுந்த இடம் நேரம் இருக்கிறது இல்லையா, அந்த நேரத்தை கணக்கு பற்றி சிம்மராசியிலே குரு பகவான் பிரவேசிக்கக்கூடிய அந்த நேரத்தை அடிப்படையாக வைத்து 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு இடத்திலும் இந்த கும்பமேளாவாக கொண்டாடப்படுகிறது. 4 இடங்களில் என்பதனால் 12 வருடங்களுக்கு ஒரு முறை என்று ஒரு சுழற்சி வரும்பொழுது அடிக்கடி ஒரு 3-4 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பமேளா என்று நாம் கேட்டுக்கொள்வோம். ஆனால் ஒவ்வொன்றும் வேறு வேறு இடத்தில் நடப்பது. அந்தந்த இடத்திலே அது அந்த விழாவானது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் நடக்கிறது. அதுவும் இந்த முறை வந்த கும்பமேளாவானது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதாவது 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய புவியியல் நிகழ்வு, கிரகத்தினுடைய சுழற்சி இருக்கிறது. அதன் அடிப்படையாக கணக்கு செய்யும் பொழுது 144 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகா கும்பமேளா, அது மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்விலே கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அம்மையினுடைய கருணையினாலே அடைய எனக்கு கிடைத்தது. மிகவும் அற்புதமான அனுபவம். கோடான கோடி மக்கள் இன்று வரை நேற்று வரை 66 கோடி மக்கள், இந்த நம் தேசத்தினுடைய 140 கோடி மக்களிலே இந்துக்கள் 100 கோடி இருப்பார்கள். அந்த 100 கோடி மக்களிலே கூட 66 கோடி, கிட்டத்தட்ட முக்காவாசி ஜனங்கள் போய் அவ்வளவு நீராடி விட்டு வந்திருக்கிறார்கள் என்பது இந்த சனாதன தர்மத்தினுடைய வலிமையை வளர்த்துகிறது. எந்த முயற்சி செய்தாலும், யார் எவ்வளவு முயற்சி செய்தாலும், சனாதன தர்மம் என்பது நம்ம உடலிலே, நம்ம ரத்தத்திலே உணர்வூறி கிடப்பதனால் அதை அழிப்பதற்கு யாராலும் முடியாது என்பதை உணர்த்தும் விதமாக அமைந்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ மூலைகளில் இருந்து, எத்தனையோ இந்த தேசத்துடைய அத்தனை, ஒரிசாவில் இருந்து, நேபாளத்தில் இருந்து, அஸ்ஸாமில் இருந்து, கட்டாக், இந்த மாதிரியான ரொம்ப கிழக்கு, மத்திய கிழக்கு மூலைகள், நடு கிழக்கு, மேற்கிழக்கு மூலை, எல்லா விதமான நாட்டினுடைய ஒவ்வொரு மூலை முடுக்கில் இருந்தும் பல கோடி ஜனங்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரே வேலைதான், நேர வர வேண்டியது, திரிவேணி சங்கமத்திலே ஸ்நானம் செய்ய வேண்டியது, கிளம்ப வேண்டியது. தீர்த்த ஸ்நானம் என்பது நமது பாரத தர்மத்தினுடைய ஒரு அங்கமாக விளங்கக்கூடியது. அதை உணர்த்தும் வகையிலே அவர்கள் எல்லாம் நடந்து கொண்டு, இங்கிருந்து சாதாரண ஒரு விஷயத்துக்காக நீராடுவது இங்கிருந்து அவ்வளவு தூரம் போகணுமா அப்படின்னு நினைக்கல. அந்த தீர்த்தத்தினுடைய புனிதத்தை கருதி இவ்வளவு, எந்த கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை, குஜராத்திலிருந்து நேபாளம் வரை இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் அங்கே சங்கமித்து அங்கே அந்த புனித நீராடினார்கள். அவர்கள் கோடான கோடி மக்களிலே ஒரு துளியாக, ஒருவனாக நானும் நீராடக்கூடிய பாக்கியம் எங்களுக்கு கிடைத்தது. எங்கே அரசாங்கத்துடைய ஏற்பாடுகளும் அருமையாக இருந்தது. அரசாங்கம் பொதுமக்களுக்கு செய்து கொடுத்த வசதிகள், சாலைகள், அருமையான சாலைகள், அது நதியினுடைய நடுவிலேயே எல்லாரும் தங்குவதற்கான பலவிதமான கூடாரங்கள் அமைத்துக் கொடுத்தனர். அந்த கூடாரங்களுக்கு மண்ணிலே அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற காரணத்தினாலே நடப்பதற்கு வழி வேண்டும். மணலில் நடக்கிறது கஷ்டம் இல்லையா? அதனால அந்த மணல் கூடாமல் இரும்பு பலகைகளை அமைத்து அந்த பலகைகளை வழுக்காமல் நடப்பதற்கு வசதியாக செக்டார் என்று சொல்லி 20 செக்டார்களாக, 23 செக்டார்களாக மொத்த இடத்தையும் பிரித்து ஒவ்வொரு செக்டாரிலும் தெருக்கள்
ஒவ்வொரு செக்டாருடைய ஆரம்பத்திலும் ஒரு நுழைவாயில் வைத்து அந்த நுழைவாயிலுக்கு ஐராவத துவார், கல்ப விருட்சம் துவார், அதாவது அந்த பார்க்கடலை கடையும் பொழுது அங்கிருந்து நிறைய பல பொருட்கள் வெளிவந்தன. ஒவ்வொரு பொருளினுடைய பெயரையும் வைத்து ஒரு நுழைவாயில், ஐராவத நுழைவாயில், கல்ப விருட்ச நுழைவாயில், இந்த மாதிரி ஒவ்வொரு நுழைவாயிலுக்கு யாராவது தொலைஞ்சு போயிட்டாங்க, நான் இந்த நுழைவாயில் கிட்ட இருக்கேன், இத்தனா நம்பர் தெருவில் இருக்கேன்னு போன் பண்ணி யார்ட்டேன்னு சொன்னா ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடும். ஒவ்வொரு தெரு ஜங்ஷன்லயும் சின்ன சின்ன போலீஸ் பூத், இந்த மாதிரி அருமையான ஏற்பாடுகள் நடந்த. வெயில் பகல் காலை மாலை 2 வேளையிலும் குளிர் இருந்தால் கூட பகல் வேளையிலும் வெயில் அடிக்கிறது. அந்த வெயில் மக்களுக்கு தாக்கக்கூடாது என்பதற்காக சாலைகளிலும் தண்ணீர் தெளித்துக் கொண்டே இருக்கிறார். குடிநீர் அங்கங்கே சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், RO செய்யப்பட்ட குடிநீர் வழங்குவதற்காக இலவசமாக குடிநீர் வழங்கும் மையங்கள், இந்த பட்டன் நாம் தள்ளி வரும் அந்த மாதிரியான குடிநீர் வழங்கும் மையங்கள் ஒரு 100 மீட்டருக்கு ஒரு முறை அந்த மாதிரியான குடிநீர் மையங்கள் அங்கங்கே இருக்கு. அது போக பலவிதமான தர்மவான்கள். நம்ம நாடு அன்னதானத்துக்கு பெயர் பெற்றது. உலகத்துக்கே அன்னபூரணியாக விளங்கக்கூடிய நாடு நமது பாரத நாடு. அதை மெய்ப்பிக்கும் வகையிலே ஆங்காங்கே அவரவர்களாகவே முடிந்தது. தனியார் நபர்களும் செய்கிறார்கள். சின்ன சின்ன ட்ரஸ்ட், பெரிய பெரிய மடங்கள் எல்லாரும் அவரவர்களுக்காக ஒரு கூடாரம் அமைத்து அதன் வாயிலே எல்லோருக்கும் உணவு 24 மணி நேரம், காலை மாலை உணவு வேலைகளில் தான் என்பது இல்லை. 24 மணி நேரமும் தவறாமல் பசியோடு அந்த ஊருக்கு வந்தவர்கள் யாரும் பசியோடு திரும்பி செல்லக்கூடாது என்ற உண்மையான உயர்ந்த நோக்கத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் இலவசமான உணவுகள். நம்ம நாட்டு உணவு தான் நம்மளுக்கு இட்லி வேணும், தோசை வேணும், பொங்கல் வேணும் எதிர்பார்க்க கூடாது. ஆனா வயிறார உணவு எல்லா இடத்திலும் எந்த நேரத்திலும் கிடைக்குது. அந்த குளிரை தாங்குவதற்காக அப்பப்போ அந்தந்த இடத்துல இது மாதிரி எப்படி உணவு தர்மங்கள் நடைபெறுகிறது. அது மாதிரி தேநீரும் கொடுத்தார்கள். சுட தேநீர் குழுக்கள் நடந்தவர்களுக்கு அது ஒரு தேவையா இருந்திருக்கு. ஆகையால் அதையும் கொடுத்திருந்தார்கள். இந்த மாதிரி தர்மவான்கள் நிறைந்துள்ள புண்ணிய பூமி. நிறைய மடங்கள், வடநாட்டிலே இருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லாம் பரிச்சயம் இல்லாத நிறைய மடாலயங்கள் அவரவர்கள் ஸ்தானங்களை அமைத்து எல்லா விதமான ஏகப்பட்ட சாதுக்கள், நாகா சாதுக்கள் என்று சொல்லக்கூடிய அவங்க கும்பமேளாதான் வெளியில இந்த மாதிரி குளிக்கிறதுக்காக வருவாங்க. மற்றபடி எங்கேயுமே அவங்க சாதாரணமாக நம்மளுடைய கண்களிலேயே தென்பட மாட்டார்கள். காட்டு பகுதியிலேயும் மலைப்பகுதியிலேயும் போய் தவம் புரிந்து வாழ்பவர்கள் அவர்கள் எல்லாம் இங்கே நமக்கு காண கிடைக்கிறார்கள். அந்த மாதிரியான பலவிதமான நாடு முழுக்க இருக்கக்கூடிய மகான்களை ஒரே நேரத்திலே ஒரே இடத்திலே சந்திக்கக்கூடிய, தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு அமைந்தது. ஆகினாலே இது ஒரு அற்புதமான அரசாங்கத்துடைய ஏற்பாடு. ஊருக்குள்ளே வருபவர்கள் கங்கை நதியை கடந்துதான் ஊருக்குள்ளே வர வேண்டும். சாதாரண நேரங்களிலே அந்த ஊருக்குள்ளே நுழைவதற்கு கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் 2 வாயில்கள், 2 விதமான பிரிட்ஜ் பாலங்கள் இருந்தது. ரயில் வசதி இருக்கு. இந்த மாதிரியான கூட்டம் கோடான கோடி ஜனங்கள் வரும்பொழுது எத்தனை பேர் அந்த ஒரே வாசல் வழியா வந்தா எப்படி இருக்கும்னு அதை யோசிச்சு பார்த்து 20 டெம்பரரி பிரிட்ஜஸ், பாண்டோன் என்று சொல்வார்கள், ஒரு பலூன் மாதிரி அமைத்து அதன் மேலே மிதக்கும் பாலங்கள் அமைத்தார். அந்த மிதக்கும் பாலங்கள் வழியாக 20 நுழைவாயில்கள் அமைத்து ஊருக்குள்ள ஜனங்க வருவாங்க, இதன் வழியா போவாங்க, அதன் வழியா வெளியில போவாங்க. அந்த மாதிரியான ஒரு அருமையான ஒரு போக்குவரத்து ஏற்பாடு, எல்லா விதமான ஒழுங்குமுறை கட்டுப்பாடுகள் எல்லாம் வச்சு எத்தனை கோடி ஜனங்க வந்தாங்க. ஒருத்தர் கூட நான் கஷ்டப்பட்டேன், எனக்கு நெரிசல்ல மாட்டிட்டேன், கஷ்டப்பட்டுட்டேன்னு சொல்லக்கூடிய நிலைமையே கிடையாது. இதை தவிர குளிக்கும் இடங்களிலே தாழ்வான ஒரு உயரத்திலே ஹெலிகாப்டர் அதன் மூலமாக ரோந்து சுற்றுப்பயணம் வந்து கொண்டே இருக்கு. யாராவது தண்ணியில மாட்டிக்கிறாங்களா, கஷ்டப்படுறாங்களா, உடனே அவங்க மீட்பு பணிக்காக படகுலையும் ரோந்து போயிட்டே இருக்காங்க. ஹெலிகாப்டர் மூலமாகவும் வந்து கொண்டே இருக்கிறார்கள். 10 அடிக்கு ஒரு போலீஸ் இருந்து பொதுமக்களை அருமையாக பாதுகாத்து மக்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் கங்கா மாதாவுடைய மடியிலே நாம் தவழ்ந்து சென்று அன்னை கங்கை, யமுனை, சரஸ்வதி 3 தாயங்களுடைய அருள் கடலிலே நனைந்து அற்புதமான ஒரு அனுபவத்தை பெற்றதற்கு இந்த அம்பாளுடைய சரணாரவிந்தங்களே என்னுடைய நன்றியும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் தெரிவித்துள்ளேன். இதனுடைய நிறைவாக அந்த திரிவேணி சங்கமத்திலிருந்து கொண்டு வந்தப்பட்ட தீர்த்தமானது கங்கா பூஜை செய்யப்பட்டு மக்கள் அனைவருக்கும் தட்சையுடன் வழங்கப்படுகிறது. उपमानं समर्पयामि पुष्पैः पूजयामि अडपियार पूजयामि
महादेवाय नमः महागणपते नमः नानाविध परिमलपत्रपुष्पाणि समर्पयामि दर्शयामि गोपालमाचम्यं समर्पयामि भूर्भुवस्वः पूजाय गणपतगाय सर्वमंगलप्रदानाय ओम श्री गणेशाय गणेशाय गणनाथ विघ्नाय स्वामिनः दीपं दर्शयामि तस्य दीपं दर्शयामि आचमनीयं समर्पयामि लक्ष्मीनारायणामि பொதுவான சங்கல்பம் பிறர் கையெழுத்து வரைக்கும் நான் சொல்லுங்க வக்ரதுண்ட महाकाय सूर्यकोटि समप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्व कार्येषु सर्वदा எல்லாம் வல்ல வேழமுகத்து விநாயக பெருமான் திருவருள் துணை கொண்டும் குருவருள் துணை கொண்டும் உங்க குலதெய்வத்தை மனசார நினைச்சுக்கோங்க. எங்களது குலதெய்வங்கள் திருவருள் துணை கொண்டும் அருள்மிகு அன்னை சாந்தஸ்வரூபிணி வேம்புலியம்மன் தேவி திருவருள் துணை கொண்டும் நிகழும் குரோதி வருடம் மாசி மாதம் வளர்பிறை பிரதமை திதி பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய வெள்ளிக்கிழமை கூடிய சுபயோக சுபதினத்தில் வேம்புலியம்மன் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய குங்குமார்ச்சனை பூஜையும் கங்கா பூஜையும் சிறப்பாக நடைபெறவும் எங்களது உற்றார் உறவினர் நண்பர்கள் எங்கள் குடும்பத்தினர் அனைவரும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று வாழ்ந்திடவும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக பல்லாண்டு காலம் வாழ்ந்திடவும் குழந்தை பேறு வேண்டி காத்திருப்போருக்கு விரைவில் குழந்தை செல்வம் கிடைத்திடவும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் விரைவில் கைகூடவும் எங்களது தொழில் வியாபாரம் உத்தியோகம் அனைத்தும் சிறந்த லாபத்தோடு நியாயமான முறையிலே நடைபெற்றிடவும் எங்களது குழந்தைகள் நல்ல கல்வி கற்று உயரிய ஞானத்தோடும் ஒழுக்கத்தோடும் வாழ்ந்திடவும் தேர்வு காலத்தில் நல்ல நினைவாற்றலோடு தேர்வுகள் எழுதி உயரிய உரிய நல்ல மதிப்பெண்கள் பெற்று சிறந்திடவும் எங்களது குடும்பமானது இப்பூவுலகில் சூரிய சந்திரர் பிரவேசிக்கும் காலம் வரையில் வாழையடி வாழையாக தலை தூங்கிடவும் எங்களது வேம்புலியம்மன் ஆலயத்திற்கு உடல் உழைப்பையும் பொருளுதவியும் செய்து தரும் உபயதாரர்கள் அனைவரும் வருஷாபிஷேகம் நடத்த உதவி செய்யும் அனைத்து பேச்சாளர்கள் சொற்பொழிவாளர்கள் இசைக்கலைஞர்கள் மற்றும் அனைத்து கலைஞர்கள் பூஜை செய்யும் அனைவரும் நல்ல வாழ்வாங்கு வாழ்வாங்கு வாழவும் எல்லா நலமும் பெற்று வாழ்ந்திடவும் எங்களது புண்ணிய பாரத தேசமானது எல்லா துறைகளிலும் சிறந்து விளங்கி உலகின் குருவாக ஆயிடவும் வேண்டி எங்களால் இயன்ற சக்திக்குட்பட்டும் பக்திக்குட்பட்டும் இந்த பூஜையை செய்கின்றோம். ஏற்றுக்கொண்டு நல்லருளை தருமாறு பிரார்த்தனை செய்கின்றோம். ஓம்
मातरिद्धागुम्बात्मकं महागणपतिदास्थानं प्रतिष्ठाभरणं शोभनात्यर्चमाय नराधमनाय च நம்ம ஆலயத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறோம். இது நம்ம எல்லாருடைய கூட்டு முயற்சினால நடக்குது. இன்னும் இப்போதான் 3ல் 1 பங்கு முடிஞ்சிருக்கு. 48 நாள் இப்போதான் 16 நாள் முடிஞ்சிருக்கு. இன்னும் 32 நாள் இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான பொருட்செலவு இருக்கு. பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சிறிய அளவுக்காவது பொருட்செலவு இருக்கு. அதனால அடியார்கள் கொடுக்கக்கூடிய அபிஷேக உபயம் இதெல்லாம் தான் நம்ம மாலை நேரங்களில் நடக்கக்கூடிய விசேஷங்களுக்கு அதை எடுத்து நம்ம பயன்படுத்துகிறோம். முடிஞ்ச அளவு போன வருஷம் பண்ணாத சில விஷயங்கள் இந்த வருஷம் பண்ணுறோம். அது என்னன்னா, முதல்ல லலிதா சகஸ்ரநாம பாராயணம். அது போன வருஷம் நம்ம பண்ணல. இப்போ இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் டைம் ஆரம்பிச்சிருக்கோம். அதே போல ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் ஏதாவது ஒரு நைவேத்தியம் இதுவும் இந்த வருஷம் தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இப்போ லலிதா சகஸ்ரநாம பாராயணம் முடிஞ்ச உடனே தாம்பூலம் இருக்கும், அதுக்கு ஒரு செலவு இருக்கும். அப்புறம் நைவேத்தியம் ஒரு செலவு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து போகிறவங்களுக்கு மினிமம் போக்குவரத்துக்கு ஏதாவது செய்யும். இதெல்லாம் பேசிக் நீட்ஸ். இதுக்கே நமக்கு ஒரு அளவு தேவைப்படுது. அதனால யாருனால முடியுமோ நீங்கள் அம்மனுக்கு அபிஷேகம் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க. இந்த 48 நாள் பண்றது ரொம்ப விசேஷம். வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி 48 நாள்ல நம்ம செய்யும்போது ஆலய திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதற்கு நம்மளும் ஒரு அணில் போல இருக்கும். அதுக்காக தான் ஓம் சக்தி பரமசக்தி. இப்போ இந்த கங்கா அஷ்டோத்திரம் படிப்பாங்க. நான் அர்ச்சனை செய்து கொண்டே வருவேன். நீங்க எல்லாம் கையில 2 கைகளையும் கூப்பிட்டுண்டு குங்குமார்சன் அப்புறம் தனியா இருக்கு. எல்லாம் மனசார அனைத்து புண்ணிய நதிகளையும் நினைச்சுக்கொண்டு, குறிப்பா கங்கா, யமுனா, கோதாவரி, நம்ம சப்த நதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நதிகளை எல்லாம் புண்ணிய நதிகளை நினைத்துக் கொள்ளுங்க. நம்ம அந்த கரையில இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. நினைப்பு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பாவனை அப்படின்றத ரொம்ப முக்கியம். நம்ம எந்த பாவத்தோட நம்ம செய்கின்றோமோ அந்த பாவம் புண்ணியத்தை கொடுக்கும். பாவமான பாவத்தை வச்சா பாவம் கொடுக்கும். அதனால நம்ம என்ன பண்ணணும், மனசார பிரார்த்தனை பண்ணணும். சரியா? மனசார உண்முன்னு இருக்கிறத விட எப்படி இருக்கணும் தெரியுமா? கம்முன்னு இருக்கணும்னு சொல்லுவாங்க. கம்முன்னு இருக்கணும்னா தெரியுமா? கம் என்று சொன்னால் கணபதியோட பீஜ மந்திரம், மகா கணபதியோட மந்திரம். அதனால மூஞ்சி வச்சு கம்முன்னு இருங்க. கம்முன்னு இருந்தா ஜம்முன்னு இருக்கலாம். அதனால நம்ம கம்முன்னு இருக்கோமா, கும்முன்னு இருக்கோமா, ஜம்முன்னு வாழ போறோமான்றது நம்ம நடந்து கொள்ளக்கூடிய முறையை காப்பாற்றணும். இப்போது எங்க அஷ்டோத்திரம் சொல்லுவாங்க. எல்லாரும் மனசார கங்காதேவி, ஓம் கங்கா, கங்காதேவி, கங்காதேவி மனசார பிரார்த்தனை. நமக்கு என்ன முடியுமோ கங்காயே நமக, கங்காதேவி நமக, குல போற்றி, எப்படி உங்களுக்கு தோன்றியபடி மனசார பிரார்த்தனை. ஓம் கங்காயை நமஹ, ஓம் விஷ்ணுபாத சம்பூதாயை நமஹ, ஓம் ஹரவல்லபாயை நமஹ, ஓம் ஹிமாச்சலேந்திர தனயாயை நமஹ, ஓம் கிரிமண்டல காமின்யை நமஹ, ஓம் காலகாராதிஜனன்யை நமஹ, ஓம் சகராத்மஜ தாரகாயை நமஹ, ஓம் சரஸ்வதி சமாயுக்தாயை நமஹ, ஓம் சுகோஷாயை நமஹ, ஓம் சிந்துகாமின்யை நமஹ, ஓம் பாகீரத்யை நமஹ, ஓம் பாக்யவத்யை நமஹ, ஓம் பகீரதா அனுகாயை நமஹ, ஓம் திரிவிக்ரம பதோத்பூதாயை நமஹ, ஓம் திரிலோகபதகாமின்யை நமஹ, ஓம் க்ஷீரசுப்ராயை நமஹ, ஓம் பகுக்ஷீராயை நமஹ, ஓம் க்ஷீரவிருக்ஷ சமாகுலாயை நமஹ, ஓம் திரிலோச்சன ஜடாவாசாயை நமஹ, ஓம் ருணத்ரய விமோசன்யை நமஹ, ஓம் திரிபுராரி சிரச்சூடாயை நமஹ, ஓம் ஜாஹ்னவ்யை நமஹ, ஓம் நரகபீதி ஹிருதே நமஹ, ஓம் அவ்யயாயை நமஹ, ஓம் நயனானந்ததாயின்யை நமஹ, ஓம் நிரஞ்சனாயை நமஹ, ஓம் நித்யசுத்தாயை நமஹ, ஓம் நீரஜாலி பரிஷ்கிருதாயை நமஹ, ஓம் சாவித்ரி நமஹ, ஓம் சலிலாவாசாயை நமஹ, ஓம் சாகராம்பு சமேதின்யை நமஹ, ஓம் ரம்யாயை நமஹ,
ओम बिंदु सरसे नमः ओम अव्यक्तायै नमः ओम अव्यक्त रूपधृते नमः ओम उमापत्न्यै नमः ओम शुभ्रांगायै नमः ओम श्रीमत्यै नमः ओम धवलांबरायै नमः ओम आकंडल वसनाकायै नमः ओम खंडेन्दुकृतशेखरायै नमः ओम अमृताकार सलिलायै नमः ओम लीलालिंगितपर्वतायै नमः ओम विरिञ्चिकलशावासायै नमः ओम त्रिवेण्यै नमः ओम त्रिगुणात्मकायै नमः ओम संगदागौगसमन्यै नमः ओम भीतिहर्त्रे नमः ओम संगदुन्दुभिनिस्वनायै नमः ओम भाग्यदायिन्यै नमः ओम नन्दिन्यै नमः ओम भाग्यदायिन्यै नमः ओम नन्दिन्यै नमः ओम शीघ्राकायै नमः ओम सिद्धायै नमः ओम शरण्यै नमः ओम शशिशेखरायै नमः ओम शांकर्यै नमः ओम शबरीपूर्णायै नमः ओम भर्गमूर्तकृतालयायै नमः ओम भवप्रियायै नमः ओम सत्यसन्धप्रियायै नमः ओम हंसस्वरूपिण्यै नमः ओम भगीरथभृतायै नमः ओम अनन्तायै नमः ओम शरश्चन्द्रनिभाननायै नमः ओम ओंकाररूपिण्यै नमः ओम अनलायै नमः ओम ग्रीवाकल्लोलकारिण्यै नमः ओम स्वर्गशोभान शरण्यै नमः ओम सर्वदेवस्वरूपिण्यै नमः ओम अम्बप्रदायै नमः ओम दुःखहन्त्रे नमः ओम शान्तिसन्तानकारिण्यै नमः ओम दारिद्र्यहन्त्रे नमः ओम शिवदायै नमः ओम संसारविषनाशिन्यै नमः ओम प्रयागनिलयायै नमः ओम श्रीदायै नमः ओम तापत्रयविमोचिन्यै नमः ओम शरणागत दीनार्थपरित्राणायै नमः ओम सुमुक्तिदायै नमः ओम पापहन्त्रे नमः ओम भावनांगायै नमः ओम परब्रह्मस्वरूपिण्यै नमः ओम पूर्णायै नमः ओम पुरातनायै नमः ओम पुण्यायै नमः ओम पुण्यदायै नमः ओम पुण्यवाहिन्यै नमः ओम पुलोमजार्चितायै नमः ओम भूतायै नमः ओम भूतत्रिभुवनायै नमः ओम जयायै नमः ओम जंगमायै नमः ओम जंगमाधारायै नमः ओम जलरूपायै नमः ओम जगद्धात्रे नमः ओम जगद्भूतायै नमः ओम जनार्चितायै नमः ओम जन्मपुत्र्यै नमः ओम जगन्मात्रे नमः ओम जम्बूद्वीपविहारिण्यै नमः ओम भवपत्न्यै नमः ओम भीष्ममात्रे नमः ओम सिक्तायै नमः ओम रम्यरूपधृते नमः ओम उमासहोदर्यै नमः ओम अज्ञानतिमिरापहृते नमः தொடர்ச்சியா இருக்கும். கையெடுத்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே மகாலட்சுமியே வந்திடுக வேம்புலி அம்மன் தேவியே வந்திடுக சொல்லாலே பாடி பரவுகிறோம் பால் போல எங்கள் மனையில் கூடி வருவாய் குறைந்து அந்த குங்குமார்ச்சனை குங்குமம் சொல்லிட்டே வாங்க. ஓம் பிரகிருதியை நமः ஓம் விகிருதியை நமः ஓம் வித்யாயை நமः ஓம் சர்வபூதசுதாயை நமः ஓம் தன்யாயை நமः ஓம் ஹிரண்யை நமः ஓம் லக்ஷ்மியை நமः ஓம் நித்யவிஷ்டாயை நமः ஓம் விபாவரியை நமः ஓம் அதித்யை நமः ஓம் தித்யை நமः ஓம் தீப்தாயை நமः ஓம் வசுதாயை நமः ஓம் வசுதாரிண்யை நமः ओम कमलाय नमः ओम कांताय नमः ओम कामाय नमः ओम क्रोधसंभवाय नमः ओम अनुग्रहप्रदाय नमः ओम बुद्धये नमः ओम अनघाय नमः ओम हरिवल्लभाय नमः ओम अशोकाय नमः ओम अमृताय नमः ओम दीप्ताय नमः ओम लोकशोकविनाशिन्ये नमः ओम धर्मनिलयाय नमः ओम करुणाय नमः ओम लोकमात्रे नमः ओम पद्मप्रियाय नमः ओम पद्महस्ताय नमः ओम पद्माक्षे नमः ओम भक्तसुंदरी नमः ओम भक्तोद्भवाय नमः ओम भक्तमुख्ये नमः ओम भक्तनाभप्रियाय नमः ओम रमाय नमः ओम भक्तमालाधाराय नमः ओम देव्ये नमः ओम भक्तिन्ये नमः ओम भक्तगन्धिन्ये नमः ओम पुण्यकान्ताय नमः ओम सुप्रसन्नाय नमः ओम प्रसादाभिमुख्ये नमः ओम प्रभाय नमः ओम चंद्रवदनाय नमः
ओम चंद्राय नमः, ओम चंद्र सहोदर्ये नमः, ओम चंद्रभुजाय नमः, ओम चंद्ररूपाय नमः, ओम इंद्राय नमः, ओम इंद्रशीतलाय नमः, ओम आक्राधजनन्ये नमः, ओम पुष्टे नमः, ओम शिवाय नमः, ओम शिवगर्ये नमः, ओम सत्ये नमः, ओम विमलाय नमः, ओम विश्वजनन्ये नमः, ओम पुष्टे नमः, ओम दारिद्र्यनाशिन्ये नमः, ओम प्रीति पुष्करण्ये नमः, ओम शांताय नमः, ओम शुक्लमाल्यापराय नमः, ओम श्रिये नमः, ओम भास्कर्ये नमः, ओम बिल्वनिलयाय नमः, ओम वरारोहाय नमः, ओम यशस्विन्ये नमः, ओम वसुंधराय नमः, ओम उदारांगाय नमः, ओम हरिण्ये नमः, ओम हेममालिन्ये नमः, ओम धादान्यकर्ये नमः, ओम सिद्धये नमः, ओम सत्रेण सौम्याय नमः, ओम सुप्रधाय नमः, ओम निर्वेश्वरदानंदाय नमः, ओम वरलक्ष्मी नमः, ओम वसुप्रधाय नमः, ओम शिवाय नमः, ओम हिरण्यप्राकाराय नमः, ओम समुद्रधनयाय नमः, ओम जयाय नमः, ओम मंगलाय नमः, ओम विष्णुवक्षस्थल सिद्धाय नमः, ओम विष्णुपत्ये नमः, ओम प्रसन्नाक्षे नमः, ओम नारायण समाश्रिताय नमः, ओम धारिद्र्यदोषिन्ये नमः, ओम देव्ये नमः, ओम सर्वोपद्रववारिण्ये नमः, ओम नवदुर्गाय नमः, ओम महाकाल्ये नमः, ओम ब्रह्म विष्णु शिवात्मिकाय नमः, ओम त्रिकाल ज्ञान संपन्नाय नमः, ओम भुवनेश्वरे नमः, ओम महालक्ष्मी नमः, ओम नमस्ते श्री महामाये श्रीपीठ प्रपूजिते शंखचक्र गदास्ते श्री महालक्ष्मी नमोस्तुते। महालक्ष्मी प्रार्थना कुमार्तिरं समर्पयामि, समस्तोपचारान् समर्पयामि।
என்னாடுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவர் தேவா போற்றி ஏகம்பத்திரை எந்தாய் போற்றி பாகம் பெற்றிருவானாய் போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். நான் இங்க இந்த கங்கா தீர்த்தம் கலசத்துல இருக்கு, அது எல்லாம் கொஞ்சம் நம்ம அதுக்கான கண்டெய்னர் கொடுத்துருக்காங்க, அதுவும் நம்ம ஏற்பாடு இருக்கு. இங்க எல்லாருக்கும் அந்த கலசத்து மேல அந்த கயிறு இருக்கு, அந்த கயிறுகள் அந்த ரட்சை என்ற ரட்ச கயிறு, அந்த கயிறு நமக்கெல்லாம் வழங்கப்படும். அதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம், அந்த கையில கட்டிப்போம். நல்லா அவசியமா பொறுமையா இருந்து இந்த பிரசாதங்கள் பெற்றுக்கொண்டு அருள் பிரசாதமாக நைவேத்தியம் செய்யப்பட்ட அந்த பிரசாதமும் வழங்கப்படும். அத்தனையும் பெற்றுக்கொண்டு செல்வோம். நாளை தினமும் நிகழ்ச்சி இருக்கு. நீங்க வந்தாங்கன்னா தயவு செய்து நாளைக்கு கண்டிப்பா வந்துருங்க, வராம இருக்காரு. ஏன்னு சொன்னா இத்தனை நாளா நம்ம நிகழ்ச்சி நடத்துவதற்காக தன்னை நிறைய விஷயங்களை அர்ப்பணித்துக் கொண்டு இந்த ஆலயத்துக்காக தொண்டாற்றி வரக்கூடிய நம்ம முரளிகிருஷ்ணன்ஜி அவருடைய சொற்பொழிவு இருக்கு நாளைக்கு. அதனால் நம்ம ஓம் தத்புருஷாத்மகே மகாதேவாஜி தன்னோருத்ர பிரச்சோதயாத் சிவசிவாய நமः. ஓம் கங்காய யமுனாய கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சன்னிதிம் குரு. ஓம் ஸ்ரீ கங்காதி சகல புண்ணிய நதி தீர்த்த தேவதா பிரம்ம சம்ப சதா சிவாய நமः. வேம்பிலியம்மன் தேவ தீபம் தரிசயாமி. அதனால அப்படியே உட்காருங்க. நாளைக்கு நடக்கக்கூடிய சொற்பொழிவும் திரளான எண்ணிக்கையில நம்ம கலந்துக்கணும். ஏன்னா நல்ல ஒரு அருமையான சப்ஜெக்ட், நான் யார் அப்படின்ற சப்ஜெக்ட். பல ரிஷிகள் ஞானிகள் முனிவர்கள் எல்லாம் நான் யார் நான் யார் நான் யார் கேட்டு கேட்டு அங்கங்க அவங்க விடைகளை கண்டுபிடிச்சிருவாங்க. நாமளும் நாளைக்கு அந்த தேடலுக்கான விடையை தெரிந்து கொள்ள நாளைக்கு இங்க நடக்கக்கூடிய இந்த அருமையான சொற்பொழிவுல நம்ம கலந்துக்கணும் அப்படின்னு தாழ்மையான வேண்டுகோள் விடுக்கிறேன். அதனால நாளைக்கு சனிக்கிழமை வேண்டாம் பின்னர் போமே அப்படின்னு நினைக்க வேண்டாம். நாளைக்கு அவசியமா வரணும்னு இந்த தாழ்மையோட கேட்டுக்கொள்கின்றேன். நம்ம முரளிகிருஷ்ணஜியோட சொற்பொழிவை நம்ம கேட்கணும், அதுக்காக வரணும். நன்றி. எல்லாரும் நான் தலையில தான் தலைக்கு நேரம் தான் விடுவேன், வேலையில பட்டுதான் அது கொடுப்பாரு. ஹலோ